இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், தமிழக மக்கள், நீங்க என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியாருடைய நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி நேரத்திலையும் வந்து பங்கு பெற்று வருகிறது. துவக்கத்திலே நயினார் நாயந்தன் அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். இன்னைக்கு அதுக்கு வர்ற மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இந்த திமுக தீய அரசு மீண்டும் வரக்கூடாது என்பதுல. அதுக்கு இடையில ஒளி கொடுக்கறதுக்காக சில பேர் முயற்சி பண்றாங்க. அது ஏதோ பண்ண முதல் நம்மளோட குறிக்கோள் இந்த தீய அரசு நீக்கப்பட வேண்டும். அதனால உள்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாங்களே, யாரு? திமுக இல்ல, நம்ம இடத்தெல்லாம் பேச வேண்டாம். தமிழ்நாட்டுல கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நடந்திருக்குல்ல? அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தீய ஆட்சி. காரணம் என்னன்னா, இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்கு? முதலமைச்சருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அஜித் குமாரை 5 பேர் சேர்ந்து காவலர்கள் அடிச்சு கொண்டு இருக்காங்க. சரி, மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், 23 இடங்கள்ல அனுமதி இல்லாத பார், அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த 23 பாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரா, இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா, அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு. முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே. அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சராக இருக்கார். அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட் இட் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். சரி, நான் என்னோட சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவு போட்டே வரேன். இவங்க வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கட்டுற பள்ளிக்கூட கட்டடங்கள் மேலேருந்து இது காரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் காயப்படுறதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? மகேஷ் பொய்யாமொழியை டிஸ்மிஸ் பண்ண பள்ளி கல்வித்துறையில் பள்ளிக்கூட கட்டடங்கள் அனைத்துமே வந்து தரமான கட்டடங்களா இல்லைங்கிறது இதோட ஒரு 10 சம்பவமாவது நடந்திருக்கும் இந்த ஒரு 3 மாசத்துல. ஆக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தோற்று போன ஒரு தீய அரசு. அதை எப்படி மக்கள் கொண்டு வருவாங்க? People have already decided to throw out this useless government. அதனால அவங்க என்ன வேணா கிளைம் பண்ணலாம். கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு உள்ள போக பயந்து ராஜினாமா பண்ணதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஞாபகப்படுத்துறேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் விரட்டி இருக்காங்க டீப்பழுவூர்ல. நேத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர். அது வேற. நீங்க போறீங்க, சேகர் பாபுக்கு நடந்தது. போற இடத்துல எல்லாம் திமுக அமைச்சரோ எம்எல்ஏ மக்களை அடிச்சு விரட்டின்னு இருக்காங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். வந்து கும்பகோணத்துல இருந்து ஜெயங்கொண்டம் வழியா விருதாசலம் போறதுக்கு வந்து ரயில் போக்குவரத்து வந்து கட்டாயமா வந்து பேசி ஜெயங்கொண்டம் வரும்போது அண்ணாமலை சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் நிச்சயமா மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுல 10,60,60,000 கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். அதனால நம்ம எவ்ரி டிமாண்ட் ஆஃப் தி பீப்புள் will be fulfilled. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.